இடியப்பத்தை பால் சக்கரை சட்னி கூட தானே சாப்பிட்டுருப்பீங்க. கொத்து செஞ்சு சாப்பிட்டது இல்லையே. சாப்பிடலாமா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சன்ல சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியப்ப கொத்து. இடியப்ப கொத்து இடியப்பம் மீதமானாலும் செய்யலாம். இல்லைன்னா இடியப்பத்தை பிடிஞ்சி வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி உதிரிகளாக பண்ணி நம்ம கொத்து செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு அகண்ட பாத்திரமாக இருக்கணும். இது வந்து நல்ல இந்த சீனாக்காரவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல ரெஸ்டாரண்ட்டில், அந்த மாதிரியான பெரிய ஒரு தாச்சி. ஓகே, நல்ல அகண்ட ஒரு கடாய். அதில் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம், சிவப்பு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நிறைய போடுங்க. நல்ல வாசனை சூப்பராக தூளாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நிறைய வந்து ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம செய்ய போகிறது கொத்து. ஓகே, கொத்து ரொட்டி முன்னாடியே செஞ்சு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுகளையும் பாருங்கள். இது ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன் உங்களுக்காக. சூப்பராகவே கேரட், லீக்ஸ், கோஸ் இதெல்லாம் இதே ஸ்டைலில் நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். சீக்கிரமாக லைட்டாக ஃப்ரை ஆகிடுவார். இன்னொன்று, நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது எப்படி வாயில் வந்து கடிபடணுமோ அதே மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் இப்படி கட் பண்ணி சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக மேலே உப்பு தூவிக்கலாம். இந்த வெஜிடபிளுக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும், அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா இடியாப்பத்தில் நம்ம ஆல்ரெடி சேர்த்து தான் இடியாப்பத்தை புளிஞ்சிருக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. அதாவது உப்பு சேர்த்துருக்கோம், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு கண்டிப்பாக முட்டை தேவை. இது மூடி வைக்கணும்னா அவசியம் கிடையாது. நல்ல நம்ம ரொம்ப வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கபடியாக அழகாக ஃப்ரை ஆகிடுவார். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஓகே, இப்போது நான் வந்து முட்டையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு கொத்து செய்ய போகிறீங்களோ அதுக்கு அளவான அளவுக்கு நீங்கள் முட்டை சேர்க்கலாம். 2 சேர்த்துக்கலாம், 3 சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் 4 பேர் அளவுக்கு நான் செய்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். நிறைய பேருக்கு முட்டை நிறைய சேர்த்து செய்யவும் பிடிக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கிட்டு நான் செய்கிறேன். ஸோ இந்த நடு பகுதியில் வந்து இந்த முட்டையை சேர்த்துட்டு அந்த வெஜிடபிளோடு அந்த முட்டை சேர்கிற மாதிரி, அந்த நிறைய குக் ஆகிடக்கூடாது. குக் ஆகிடுச்சுன்னா வந்து நம்ம கொத்தில் வந்து சேராது. இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் வந்து இடியாப்பத்தை சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இடியாப்பத்தை சேர்க்குறோம். இது வந்து 4 பேருக்கானது நான் செய்கிறேன். இப்போது நீங்கள் கைகளை வச்சு அது மேல் பகுதிகளை நல்லா உதுத்து விட்டுடுங்க. ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்லாம் நல்ல பெரிய கடாயாக இருக்கும். பெரிய அந்த தோசை ஊற்றுற கல் மாதிரி இருக்கும். அதில் போட்டுட்டு கடன்னு குத்துவாங்க. ஸோ நம்ம வீட்டில் அப்படி இருக்க போகிறது இல்லை இல்லையா? அதனால வந்து நான் இந்த மாதிரி அகண்ட பாத்திரத்தில் வச்சு வடிவாக வந்து கிளறி விட போகிறேன். ஸோ அதைத்தான் நான் செய்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ நல்லா சேர்ந்துடும் எல்லாமே. இதுக்கு வந்து இன்றைக்கி நல்ல ஸ்பைசியான பீஃப் கறி தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து இந்த பீஃப் கறி ரெசிபி நம்ம ஆயத்தி கிச்சனில் முன்னாடியே பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக லிங்க் கீழே இருக்குது, போய் பாருங்கள். நீங்களும் செய்து இதே மாதிரி ருசித்து சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து சேர்த்துருக்கிறேன் ஒரு 4 பேருக்கான கிரேவியை இதில் சேர்த்துருக்கிறேன். அளவோடு சேருங்க. நிறைய கிரேவி சேர்த்துட்டிங்கன்னா சொதுன்னு ஆன மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். நம்ம செய்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவி சேர்த்துக்கிட்டு சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் அதை நல்ல கையாலேயே பிச்சு அதில் சேர்த்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம முழு மிளகு எடுத்து நல்லா இடித்து சேர்த்தோம்னா அப்படி ஒரு வாசனை, அப்படி ஒரு ருசி இதில் இருக்கும். இப்போ நல்லா நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. என்கிட்ட காய்ந்த கருவேப்பிள்ளைகள் தான் இருக்குது. ஸோ வந்து அதை நான் மேலே உதுத்து விடுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருக்கும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் சேருங்க. இது கூட லெமன் ஜூஸ் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகை நான் 1 2 இடித்து அதையும் சேர்க்குறேன். நல்ல வாசனையாக இருக்கும். கொத்து ரொட்டியை பொறுத்தவரையில் மிளகு, அது கூட கருவேப்பிள்ளை, அதோட லெமன் ஜூஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பரிமாற போகிறேன். பரிமாறும் போதும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா லைட்டாக நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். வாசனை சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு எச்சி ஊறுது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இடியப்பத்தை வாங்கி எப்போவுமே சர்க்கரையில் சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக தூளாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆயத்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.
பாய் பாய்.